வணக்கம். நம்மளுடைய விளக்கு கடையில் தொடர்ந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கக்கூடிய அம்பாள் மந்திரங்கள், அம்பாள் பற்றின நிறைய விஷயங்களை தொடர்ந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க மயிலாடுதுறை ராகவன் ஐயா. இப்போ கடைசியாக வந்த பதிவில் நிறைய கேள்விகள், எங்களுக்கு இன்னும் இந்தந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களுக்கு தீர்வு சொல்லுங்களேன், அதுக்கான மந்திரங்கள் சொல்லுங்களேன்னு அதுக்காகவே ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நிறையா பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கானது கேட்டிருந்தாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் நீங்க தொடர்ந்து நம்மளுக்கு பதிவு கொடுக்கறது. அம்பாளுடைய அனுகிரகம். ஆமா, அதாவது அந்த ராஜவாராகி அம்பாள் தான் அனுகிரகம். அவளுடைய கிருபையினாலதான் இத்தனை விஷயங்கள் இத்தனை பேருக்கு போய் சேரணுங்கிறது அவ தீர்மானம் பண்ணியிருக்கா. அவளுடைய அனுகிரகத்தினாலே அவளுடைய சந்நிதியில நிறைய பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது. அது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி அதெல்லாம் பாராயணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, சில பேர் பாராயணம் பண்ணி தன் அடைஞ்ச பலன்களையும் சொன்னா, அது அம்பாளுடையதான ஒரு கிருபை தான், அதுல சந்தேகம் இல்லை. இப்போ உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கற, எங்கிட்டையும் நிறைய பேர் கேட்டா, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டா. நம்ம அபிராமி அந்தாதியிலேயே அதற்கு சிறந்த செய்யுள் இருக்கு. ஏன்னா அபிராமி அந்தாதியை விட மேலான ஒரு கிரந்தமே கிடையாது. அம்பாளை கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடிய வல்லமை அபிராமி அந்தாதிக்கு உண்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவி உபாசகர், இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேனா என்னங்கிறது தெரியல, அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணியே அம்பாளை தரிசனம் பண்ணியிருக்கார். அபிராமி அந்தாதியை மட்டும் பாராயணம் பண்ணியே அம்பாளை தரிசனம் பண்ணியிருக்கார். அப்படின்னா அதற்கு மேலான ஒரு நூல் இல்லை. தேவி பரமான ஸ்ரீவித்யா பரமான விஷயங்கள் அத்தனையும் அபிராமி அந்தாதியிலே உண்டு. ஒரு நவாவரண பூஜை பண்ணறதுக்கான அத்தனை விஷயங்களும், அதிலே விளங்கக்கூடிய மந்திரங்களும் அதனுடைய தத்துவங்களும் அத்தனையுமே நவாவரண பூஜையிலே விளங்கக்கூடிய விஷயங்களும் அபிராமி அந்தாதியில மாத்திரமே இருக்கு. எப்படி லலிதா சகஸ்ரநாமாவும் சௌந்தரிய லகரியிலையும் அத்தனை விஷயங்கள் இருக்கோ, அது போல அபிராமி அந்தாதியில் இல்லாததே கிடையாது. அதனால தான் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட நம்ம சாதிக்கணும், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களுமே நடக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணினாலே நிச்சயமா நடக்கும், கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது எத்தனையோ பேருடைய அனுபவம். அப்படிப்பட்ட நூல் அபிராமி அந்தாதி. அதிலே நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 52வது செய்யுள். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உலவாகிய சின்னங்களே அப்படிங்கிற அந்த செய்யுளை இடைவிடாமல் ஒரு நாளைக்கு 16 ஆவர்த்தி கணக்கு வச்சுக்கலாம். சாயங்காலமோ காலம் வரையோ எப்போ முடிகிறதோ, ஆனா நாள் தவறாம கண்டிப்பா பண்ணணும். ஒரு 10 நாள் பண்ணிட்டோ 11வது நாள் நமக்கு ஒன்றும் நடக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அதை விடாம பண்ணிட்டு வந்தாக்க நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது அனுபவமே. இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் சொல்லி அதன் மூலமாக ஏற்பட்ட அனுபவம். அவளுக்கு 2 சொல்யூஷன் நான் சொன்னேன். இந்த அபிராமி அந்தாதி செய்யுளையும் அதோட கூட கனகதாரா ஸ்தோத்திரத்திலே விளங்கக்கூடியதான ஒரு செய்யுள். அந்த செய்யுளிலே தத்யாத்யானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்சன விஹங்க சிஷோ விஷண்ணே துஷ்கர்ம கரும மபனீய சிராய தூரம் நாராயண பிரணயனி நயனாம்பு வாகா. இதையும் இந்த 2த்தையும் தொடர்ந்து 16 தடவை சொல்லிட்டு வாங்கோ. ப்ராஜெக்டே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டா. ஏன்னா நான் ஐடியில தான் இருக்கேன். ஸோ அதனால என்னுடைய ஒரு கலீக் ஆக்சுவலி அவ ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப ஒரு கிடைக்கவே கிடைக்காம பெஞ்சில் இருக்கான்னு சொல்லுவோம் எங்களுடைய டேர்ம்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப சிரமப்பட்ட சமயத்திலே இந்த 2த்தையும் நீங்க 16 தடவை நித்தியமும் சொல்லிட்டு வாங்கோ. கண்டிப்பா நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி கிடைக்கும்னு சொன்ன. சரியாக 16வது நாள் அவர்களுக்கு அந்த விஷயமானது நடந்து, அவ எப்படி எதிர்பார்த்தாலும் 2 மாசமா கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு 3 மாசத்துக்கு மேல, இப்போ இன்னும் மோசம், முன்னாடி எல்லாம் 3 மாசத்துக்கு மேல பெஞ்சில் இருக்க முடியாதுன்னு சொல்லுவா. ஸோ அதனால அவர்களுக்கு இது ஏற்பட்ட அனுபவம். உடனே 16
16வது நாளைக்குள்ள அவளுக்கு கிடைச்சது. அவ அப்போ அம்பாள் அனுகிரகத்துல பரம சௌக்கியமா இருக்கா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வேலை கிடைக்காதவாளோ உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளோ, இது வந்து உத்தியோகத்துக்காக வேண்டி யார் என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது ரெண்டும் தான். அபிராமி அந்தாதியிலே 52வது செய்யுள், அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரத்திலே இந்த ஸ்லோகம் இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்லோகம் இது ரெண்டுத்தையும் 16 தடவை சொல்லிண்டு வந்தா நிச்சயமா தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலே அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறாளோ அந்த மாதிரி நிச்சயம் வேலை கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஸ்ரத்தையோடையும் நம்பிக்கையோடையும் தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். ஏன்னா நம்ம கர்மா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. கர்மா கூடுதலா இருந்தா கொஞ்சம் கூடுதலான காலம் ஜபிக்கணும். கர்மா கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னாக்க நமக்கு சீக்கிரமா அந்த இதுவானது நமக்கு கிடைச்சிடும். அதனால வேலையை நல்ல வேலையை எதிர்பார்க்கிறவா, இந்த மாதிரி வேலை கிடைக்காம சிரமப்படக்கூடியவர்கள் இந்த 2 செய்யுளையும் இடைவிடாமல் 16 தடவை சொன்னாக்க நிச்சயமா அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கும். இதிலே சந்தேகம் இல்லை. ஸ்ரீமாத்ரே நமஹ. அற்புதங்கய்யா. இப்போ எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். கனகதாரா ஸ்தோத்திரம் நான் இதை வந்து என்னுடைய கணவர் வந்து சமஸ்கிருதத்தில் கேட்பாரு. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்த நிலையில் அவர் வேற ஒரு கண்ட்ரிக்கு செக்கோஸ்லோவியாவில் இருக்கார். அப்போ அவர் அங்கே சான்ஸ்கிரிட்டில் ஃபுல்லாகவே கேட்டுட்ருக்காரு. எனக்கு தோணுச்சு இது 2 பேரும் பேசிக்காமல் நான் தமிழில் நான் இங்கே கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபோனில் பேசும்போது நீ இதை கேள அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் நான் இதை கேட்டுட்ருக்கேன்னு. இப்படி தமிழில் கேட்கறதுனாலையும் நல்ல பலன் கிடைக்குமா? நிச்சயமாக ஏற்படும். தமிழிலேயும் நம்ம வந்து ஆத்மார்த்தமான பக்தியோட இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து கேட்கறதுனாலையும் அதான் சொல்லறதுனாலையும் பக்தியோட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனாலையும் நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும். இதுல என்னன்னா மகான்களுடைய வாக்கிலிருந்து வெளிவந்ததுனால தான் அதற்கு பலன். இப்போ வந்து இப்போ தேவாரங்கள்ல விளங்கக்கூடியதான உங்களுக்கு பதிகங்கள் ஆகட்டும், திருவாசகங்கள் ஆகட்டும், மாணிக்க வாசகர் பண்ணினது, அவைகளுக்கெல்லாம் என்ன மகத்துவம்னு கேட்டா மகான்களுடைய வாக்கிலிருந்து வெளிப்பட்டதுனால, அதனால அதற்கு வந்து பூர்ணமான பலன் இருக்கு. இப்போ என்னதான் இலக்கண சுத்தமா நம்ம பண்ணினாலும் அவைகளுக்கு நமக்கு சீக்கிரம் பலன் கிடைக்கும் என்பதை நாம் சொல்ல முடியாது. மகான்களுடைய வாக்கிலிருந்து வெளிப்பட்ட எந்த செய்யுட்களாக இருந்தாலும், இப்போ அபிராமி அந்தாதி ஆகட்டும், உலகம்மை அந்தாதி ஆகட்டும், இவைகள் எல்லாமே தேவியை ஆராதிச்ச மகான்களுடைய வாக்கிலிருந்து வந்த காரணத்தினால் அதற்கு மிகவும் பெருமை ஜாஸ்தி. தமிழிலே கேட்கறதுனாலே பலன் நிச்சயம் உண்டு கனகதாராவை. அதை காட்டிலும் நம்ம இப்போ தேவாரத்திலேயும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பதிகங்கள் உண்டு. திருவேழிமிழலையிலே ஞான சம்பந்தமூர்த்தி நமக்கு வந்து வாசி தீரவே காசு நல்குவீர்னு பாடியிருக்காரு இல்லையா. அதனால அந்த செய்யுளை பண்ணினாலே நமக்கு ஐஸ்வர்யமானது தாராளமாக கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா தமிழிலே வந்து நம்ம கேட்கறது விசேஷம்தான். இருந்தாலும் ஆதிசங்கருடைய வாக்கான சம்ஸ்கிருதத்திலே கேட்கும் பொழுது அதற்கு பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கிறது. தமிழிலே கேட்டாலும் விசேஷம், அதற்கும் பலன் உண்டு. அதே மாதிரி நமக்கு ஞான சம்பந்தமூர்த்தி செய்ததான திருவேழிமிழலை திருப்பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணினாலும் கேட்டாலும் அதற்கு பூர்ண பலன். ஏன்னா இது ரெண்டுமே மகான்கள் வாக்கில் வெளிப்பட்ட காரணத்தினால. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா எனக்கு வந்து அது அர்த்தம் தெரியணும் அப்படின்றதுக்காக தமிழ்ல தொடர்ந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இதை கேட்டுட்டு அவருக்கு பிடிக்கும்ன்றதுனால மாம்பழம் சிஸ்டர்ஸ் பாடின கனகதாரா ஸ்தோத்திரம் அவருக்காக ஒரு தடவை எனக்காக ஒரு தடவை படிக்கும். அப்படி படிக்கும்போது அந்த சமஸ்கிருதத்திலே படிச்சா கூட இது இந்த வரின்றத புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறது. அது மாதிரி நீங்க சொன்ன அந்த வாசி தீரவே காசு நல்குவீர் 2008 ஐடி ஃபீல்டு டோட்டலாக டவுன் ஆகி இருந்தப்போ, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ, முகப்பேரில் இருக்கோம். அப்போ எதிரியே வந்து எங்கள் மாமனார் கட்டின ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். அந்த கோவிலில் விடிய காலம் 5 மணிக்கு போய் உட்காந்து படிச்சிருக்கேன். இது எல்லாமே அனுபவிச்ச ஒன்று தான். அந்த வாசி தீரவே காசு நல்குவீர் இது படிக்க படிக்க என்னாச்சு அப்படின்னா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தது தான். ஸோ ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் நான் என் கணவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவருக்குமே திரும்ப நல்ல உத்தியோகம் கிடைச்சி நல்லா இருந்தோம். இது எல்லாமே நம்ம அனுபவிச்சிருக்கோம். அங்கே போய் தான் இன்னைக்கு இவ்வளவு தெரியவும் செய்யுது, நம்ம சொல்லவும் முடியுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அது மாதிரி குழந்தையின்மைன்னு ஒரு பெரிய குறை இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர்.
குழந்தை வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்குது அப்படின்றத தவிர ஒரு ஹாஸ்பிட்டல்ல உருவாக்கப்படுதுன்ற நிலைமைக்கு வந்துருமோன்ற அளவுக்கு நிச்சயமா. நிறைய ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த காலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. அதுக்கான மந்திரங்கள் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஸ்ரீமாத்ரே நமஹா. புத்திர பாக்கியத்துக்காக நீங்க வந்து கேட்கறேன் இல்லையா? அநேக ஸ்லோகங்கள் புத்திர பாக்கியத்துக்காக நமக்கு வந்து விசேஷமா சொல்லியிருக்கா. இருந்தாலும் வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு அனுபவத்திலிருந்து அதை சொல்லறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இது எனக்கு ஒருத்தர் சொன்னதான ஒரு விஷயம். நான் ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு போயிருந்த சமயத்திலே சௌந்தரிய லஹரியோட மகிமையை பத்தி பேசியதான அந்த சமயத்திலே அப்போ அவளுடைய அனுபவத்தை என்கிட்ட சொன்னா. ஸோ சௌந்தரிய லஹரியிலே விளங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் மூல மந்திரம். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஒவ்வொன்றுமே அநேக பலன்களை கொடுக்கக்கூடியது, அநேக சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியது. சௌந்தரிய லஹரி வந்து சத்தியம். அதுல இருக்கிற 100 ஸ்லோகங்களுமே பரம சத்தியம். ஏன்னா காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு சமயம் தன்னுடைய சீடர்களோட உரையாடக்கூடிய சமயத்திலே பொதுவாவே ஸ்தோத்திரம் அப்படின்னா முகஸ்துதின்னு தான் அர்த்தம். ஸ்தோத்திரம் அப்படின்னா ஒருத்தரை பத்தி நம்ம ரொம்ப புகழ்ந்து பேசினா முகஸ்துதி பண்றோம். முகஸ்துதினா அது உண்மை இல்லாதது இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு தானே சொல்றோம். அப்போ பெரியவா கேட்டாளா, இப்போ சௌந்தரிய லஹரியும் ஸ்தோத்திரம் தானா அப்படின்னு கேட்டாளாம். அப்போ சிஷ்யர்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ பிரமிச்சு போய் உட்கார்ந்து இருந்த பொழுது மகா பெரியவர் சொன்னாராம், மற்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்தோத்திரமா இருக்கலாம், ஆனா சௌந்தரிய லஹரி சத்தியம் அப்படின்னாராம். அதனால அதிலே விளங்கக்கூடிய 100 ஸ்லோகங்களுமே பரம சத்தியமானது, சத்தியமான சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது, சத்தியமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதை ஜபிச்சுண்டு வரவாளுக்கு எல்லா சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியது. அதுல எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். அப்போ எங்கிட்ட அவன் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டேன்னாக்க, அவளுக்கே இப்பொழுது வந்து 70 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்றேன் நானு. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பாக்கியம், 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த விஷயத்த நான் சொல்றேன். குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டான்னு கேட்டேன்னா, இந்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்ட பொழுதும் இந்த மாதிரி உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது, உங்க கர்ப்பப்பை வந்து வீக்கா இருக்கு, அதனால புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடையாது, நீங்க வந்து அடாப்ஷன் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டா. என்னதான் சொன்னாலும் மனசு கேட்குமா? நம்ம வயத்துல பிறந்த குழந்தைக்கும் என்னதான் இருந்தாலும் வித்தியாசம் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? ஸோ அதனால அவ மனசு கேட்கல. சென்னையிலையும் பார்த்துருக்கா, பாண்டிச்சேரியில போய் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டரை பார்த்துருக்கா. பட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எது கேட்டாலுமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைய தரிக்கக்கூடிய சக்தி உங்க கர்ப்பப்பைக்கு கிடையாதுங்கிற மாதிரியே சொல்லியிருக்கா. சரி, கடைசி முயற்சியா நம்ம வந்து மகா பெரியவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளை சரணாகதி பண்ணுவோம். நமக்கு அம்பாள் தான் அனுகிரகம். அவளை தவிர சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவ பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணுவோம். இதற்கு மேல் அவள் விட்ட வழின்னு சொல்லி காமாட்சியோட சித்திரத்தை வச்சு, காமாட்சி அம்பாளுடைய படத்தை வச்சு சௌந்தரிய லஹரியில இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தை என்ன பண்ணினா நித்தியமும் 1000 தடவை ஜபம் பண்ணினா. அதாவது 8 மணி நேரம் ஆகும். சௌந்தரிய லஹரியிலே நான் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அந்த ஸ்லோகத்தை 8 மணி நேரம் 1000 தடவை ஜபிக்கணும். 1000 தடவை சொல்லணும்னா 8 மணி நேரம் ஆகும். ஏன்னா சௌந்தரிய லஹரியினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு யந்திரம் உண்டு, அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, அதை வந்து எப்படி பிரயோகப்படுத்துறதுங்கிற விதி உண்டு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நைவேத்தியம் பண்ணணுங்கிற வழிமுறைகள் எல்லாம் உண்டு. இதன் பிரகாரம் ஸ்ரீவித்யா உபாசகா தான் பண்ண முடியும். ஆனா எல்லோரும் அந்த ஸ்லோகங்களை இஷ்டமான பலன்களை வேண்டி சொல்லலாம். அதை சொல்லறதுக்கு எந்த விதமான ஒரு தடையுமே கிடையாது. உபாசகர்கள் தான் யந்திரத்தை வரைஞ்சு அதன் பிறகு மந்திர ஜபங்களை பண்ணி அந்த ஸ்லோகத்தை ஆவர்த்தி பண்ணி நைவேத்தியங்களை எல்லாம் பண்ணணும். ஆனா நம்ம அத்தனை பேருமே சௌந்தரிய லஹரியில் விளங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் நம்ம சௌபாகியத்திற்காக வேண்டி பண்ணலாம். இவாளுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா புத்திர பாக்கியம் பெற அப்படின்னு இந்த ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகத்தை நம்ம பண்ணி பார்ப்போம். ஒரு நம்மளால 1000 தரம் பண்ண சொல்றா. நம்ம ஆத்து வேலையெல்லாம் பண்ணணும் இல்லையா? வெறுமன பூஜை அறையிலே உட்கார்ந்து இருந்தாலும் என்ன சொல்லுவா, என்ன எப்ப பாரு பூஜை பூஜைன்னு இருக்கு, ஆத்து வேலையும் கவனிக்கணும் இல்லையா? அதெல்லாத்தையும் பார்த்துண்டு ஒரே சமயத்துல 1000 தடவை சொல்ல முடியாது. காலம்பர 500 தடவை, சாயங்காலம் 500 தடவை சொல்லலாம். அப்படி சொல்லி அதற்கு மேல் அம்பாள் விட்ட வழின்னு சொல்லி என்ன பண்ணினான்னு கேட்டேன்னா, இந்த ஸ்லோகத்தை 48 நாளைக்கு காலம்பர 500 தடவை, சாயங்காலம் 500 தடவை ஜபம் பண்ணினா, பாராயணம் பண்ணினா, நம்ப மாட்டேள், எந்த கர்ப்பப்பையில புத்திரனை தாங்கிக்கிறதுக்கு, குழந்தைய கருவை தாங்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னாலோ அவளுக்கு 41வது நாள் அவ கன்சீவ் ஆயிட்டா.
இது வந்து நடந்த அதிசயம், பிரத்யக்ஷமான சத்தியம். இன்னைக்கு 2 பொன் குழந்தைகள் அவளுக்கு கல்யாணமாகி அவளுக்கு குழந்தைகள் பிறந்து எப்படி பேரன் பேத்தியோட சகல சௌபாகியங்களோடையும் இருக்கா. அதனாலதான் அம்பாளை சரணாகதி பண்ணினவாளுக்கு எந்த விதமான குறையும் எப்பொழுதும் ஏற்படாதுங்கிறது பரம சத்தியம். அவ என்ன பண்ணினா, வேற அம்பாள் தான் வழி, நமக்கு இனி வேற வழி கிடையாது, காமாட்சி தான் வழி, அவளை சரணாகதி பண்ணுவோம்னு சொல்லி காமாட்சியோட பாதத்தை சரணாகதி பண்ணி 48 நாளைக்கு அந்த பக்தி ஸ்ரத்தையோட அந்த ஸ்லோகத்தை சொன்னா, அதை சொன்ன பலன் கர்ப்பமே தரிக்க முடியாதுன்னு சொன்ன வயத்துல கர்ப்பம் தரிச்சா. அப்படின்னா அவள் பேசுற தெய்வம், அவளுக்கு மேல ஒரு தெய்வம் இந்த லோகத்துல இல்லைங்கிறத இந்த காலத்திலேயும் அவள் காண்பிச்சு கொடுக்கறாங்கிற பரம சத்தியமான விஷயம். அந்த ஸ்லோகம் எதுன்னா சௌந்தரிய லஹரியிலே 11வது ஸ்லோகம், ஸ்ரீசக்கரத்தோட வர்ணனை. சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சபிரபிஹி பிரபின்னாவிரு சம்போஹோ நவபிரபிர் மூல பிரகிருதிபிஹி சதுஷத் வாரிம்ஷத் வசுதல கலாஸ்ரத்ரிவலய திரிரேகாபிரு சார்த்தம் தவ சரண கோணாகா பரிணதாகான்னு அந்த ஸ்ரீசக்கர வர்ணனை. அந்த ஸ்லோகத்திலே புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடியதான மகாமந்திரமானது அடங்கி விளங்குறது. அந்த காரணத்தினாலே அந்த ஸ்லோக ஜபமானது குழந்தை பிறக்காதுங்கிறவாளுக்கும் குழந்தையை பிறக்க வைக்கும். அந்த அளவுக்கு முக்கியமா பக்தி வைராகியம், என்ன ஆனாலும் அம்பாள் பாதத்தை விடறதில்லே அப்படிங்கிற வைராகியத்தோட 1000 தரம் ஜபம் பண்ண சொல்றேளே, அது பண்ண முடியும். 1000 தரம் பண்ண வேண்டாம், 108 தரம் பண்ணலாமே. 108 தரம் பண்ணறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். நமக்கு காரியமாகணும், நமக்கு கர்மா கழியணும்னு அந்த 1 மணி நேரம் நம்ம செலவழிச்சுத்தானே ஆகணும். 108 தடவை நித்தியமும் பண்ணணும். 108 பண்ண முடியலையா, 32 தரமாவது நித்தியமும் பண்ணுங்கோ. 32ம் பண்ண முடியலையா, 16 தரமாவது பண்ணுங்கோ. இவைகளை பண்ணி நித்தியமும் அதை ஜபம் பண்ணி விடாத, நமக்கு வந்து அந்த விடாத அந்த பக்தியோட ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சௌந்தரிய லஹரியில் 11வது ஸ்லோகம் ஸ்ரீசக்கரத்தோட வர்ணனை. அந்த ஸ்லோகம் அதுல நிறைய ரகசியங்கள் உண்டு. அதை பண்ணி குழந்தை பிறந்தவா நிறைய பேர் உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதை பாராயணம் பண்ணி குழந்தை பாக்கியம் ஏற்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. குழந்தை பிறக்காத இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்லோகத்தை இடைவிடாமல் பண்ணினா நிச்சயமாக புத்திர சந்தானம் ஏற்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது அம்பாள் எங்க முன்னாடி உட்காந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு தான் உணர்றேன். அந்த அற்புத சக்தி ஒரு க்ஷணம் வந்துட்டு போறத நம்ம உடல் புல்லரிச்சு தெரியுது. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஆத்மபூர்வமா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் அதை உணர முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கணம் உங்களுக்குள்ள அம்பாள் வந்துட்டு போனா அதை நான் பரிபூரணமா நாங்க உணர்றோம். அத்தனை ஆனந்தமா இருக்கு. ஏன்னா இந்த சௌந்தரிய லகரி, லலிதா சகஸ்ரநாமம் சமஸ்கிருதத்துல இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால சாதாரண மக்களால அதை வந்து அணுக முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தது. எனக்கே அப்படித்தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது. அதை மாற்றி இன்னைக்கு காரில் உட்கார்ந்தா லலிதா சகஸ்ரநாமம் கேட்டுகிட்டே தான் கார் ஓட்டுறேன். ஏன்னா இதை கேட்க 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 அந்த மொழியும் நமக்கு வந்து, ஏன்னா இது தெய்வ மொழின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம கற்றுக்கலாமே, தப்பு இல்லையே. இன்னும் அதுவும் ஒரு விதமான அறிவு தானே, அம்பாள் கொடுக்க நினைக்கக்கூடிய ஒரு அறிவு தானே அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வருது. அதுக்கு முழு முதற் காரணம் நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்.